வணக்கம் நேயர்களே, பைபிளும் கிறிஸ்தவம் என்கின்றதான் இந்த நிகழ்ச்சியிலே உங்களை நான் வரவேற்கிறதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளிலே நாங்கள் கிறிஸ்தவர்கள் மத்தியிலே நடக்கிறதான சில குடும்ப பிரச்சனைகளை குறித்து நாங்கள் ஆராய இருக்கிறோம். நம்மோடு கூட இந்த ஆராய்ச்சியிலே வேத ஆராய்ச்சியாளரும் போதகருமான MS வசந்தகுமார் நம்மோடு கூட இணைந்திருக்கிறார். அவர் இந்த நிகழ்ச்சியிலே வரவேற்றுக்கொண்டு நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே செல்வோம். வணக்கம் பாஸ்டர். வணக்கம் பாஸ்டர். இந்த நாளிலே அதிகமாக கிறிஸ்தவர்கள் மத்தியிலே கூட இது நடக்கிறது. ஐரோப்பா தேசங்களிலும் சரி, ஆசியா நாடுகளிலும் சரி, குடும்பங்களுக்குள்ளே பிரிவினைகள் ஏற்படுகிறது. இப்ப இதை குறித்து, அதாவது டிவோர்ஸ் என்று சொல்றோம், அவங்க விவாகரத்துகள், இதை வேதாகமம் அனுமதிக்கிறதா? இதை குறித்து நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள்? இந்த கேள்விக்கு ஒரே வார்த்தையில் பதில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இல்லை என்றுதான் பதில் சொல்ல வேண்டும். ஆனால் அதை நாம் விரிவுபடுத்தி ஏன் வேதாகமம் இல்லை என்று சொல்கிறது என்பதை குறித்து நாம் ஆராய்ந்து பார்ப்போம். ஆரம்பத்தில் தேவன் மனிதனை சிருஷ்டித்த போது அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, இது நிமித்தம் மனிதன், அதாவது புருஷன் தகப்பனையும் தாயையும் விட்டு பிரிந்து அவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். இயேசு கிறிஸ்து மத்தேயு 19ஆம் அதிகாரத்தில் இந்த விவாகரத்தை குறித்த பிரச்சனையை குறித்து இயேசுவினிடத்தில் சீடர்கள் கேட்டபோது அவர் நிறைய காரியங்களை, பழைய ஏற்பாட்டு காலத்து மோசே கொடுத்த அனுமதி எல்லாவற்றையும் விளக்கியதற்கு பிறகு முடிவாக என்ன சொல்கிறார் என்றால், தேவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்க கடவன். இப்பொழுது நம்முடைய கிறிஸ்தவ திருமணங்களை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், ஆலயங்களில் நடக்கின்ற திருமணங்களில் அந்த திருமணத்தை நடத்தி வைத்ததற்கு பிறகு திருமணத்தை நடத்துகிறவர்கள் என்ன சொல்வார்கள்? தேவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்க கடவன். அதுதான் கிறிஸ்தவ திருமணத்திற்கான தேவனுடைய நியமமாய் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, அந்த திருமணம் நடைபெறும் போது கணவனும் மனைவியும் ஒருவருக்கொருவர் வாக்குறுதிகளை செய்து கொள்வார்கள். அது கிறிஸ்தவத்தில் இருக்கின்ற ஒரு சிறப்பான ஒரு அம்சம். அந்த இடத்தில் கொடுக்கப்படுகின்ற வாக்குறுதியை கவனித்து பார்த்தீர்கள் என்றால், கணவனும் மனைவியும் என்ன சொல்கிறார்கள்? மரணம் நம்மை பிரிக்கும் வரை. எனவே வேதாகமும் கிறிஸ்தவமும் திருமணத்திற்கு பிரிவு என்று சொல்லும் போது அது மரணத்தினால் மாத்திரம்தான் அந்த உறவை பிரிக்க முடியும். வேறு எதுவும் அந்த உறவை பிரிக்க கூடாது என்றுதான் வேதாகமம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. பிரிக்க கூடாது என்று சொல்லி வேதாகமம் கற்றுக் கொடுத்திருந்தாலும் சில வேளைகளிலே சில குடும்பத்தினுடைய சூழ்நிலைகள், இப்ப அதாவது கணவன் இன்னும் ஒரு தொடர்புகள் வைத்து போனாலோ, இல்லாட்டி மனைவி வேறொரு உறவுகளோடு கூட போகிற பொழுது இவர்களுக்கு ஒன்றும் செய்ய முடியாத ஒரு நிலைமை வருகிறது. அப்ப சட்டத்தின் அடிப்படையிலே போகிற பொழுது இவர்கள் பிரிய வேண்டிய ஒரு கட்டாயங்கள் ஏற்படுகிறது. அதற்கு என்ன செய்ய முடியும்? அப்படியான நேரங்களிலே விவாகரத்து பெற்றுக்கொள்ளத்தான் வேணுமா? இப்பொழுது நாம் கிறிஸ்தவர்கள் என்றால் யார் என்பதை குறித்தும் ஒரு வரையறை செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஏனென்றால் நம்முடைய சபைகளில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கொண்டு அவர்கள் இருந்தாலும் பெரும்பாலானவர்கள் உண்மையாக கிறிஸ்தவர்கள் அல்ல. என்னை பொறுத்த வரைக்கும் பலர் தங்களுடைய வாழ்க்கையை கொஞ்சம் சீர்திருத்தி இருக்கிறார்கள். ஏதோ 1-2 கெட்ட பழக்கங்களிலிருந்து தங்களுடைய வாழ்க்கையை சீர்திருத்தி விட்டு தாங்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கொண்டாலும் அவர்கள் உண்மையான கிறிஸ்தவர்கள் அல்ல. ஏனென்றால் வேதம் என்ன சொல்கிறது என்றால், அந்தந்த மரம் அதினதின் கனியினால் அறியப்படும். இயேசு தம்முடைய சீடர்களை பார்த்து சொல்கிறார், நீங்கள் என்னுடைய சீடர்களாக இருந்தால் என்ன செய்வீர்கள்? என்னுடைய கட்டளைகளை கைக்கொள்வீர்கள். என்னை நேசிப்பவர்களாக இருந்தால் என்னுடைய கட்டளைகளை கைக்கொள்வீர்கள். எனவே ஒரு கிறிஸ்தவன் இயேசுவை பின்பற்றுகிறவன் என்று சொல்லும்போது அவன் இயேசுவினுடைய கற்பனைகளை கைக்கொண்டு வாழ்கிறவன். எல்லா சூழ்நிலைகளிலும் இயேசுவினுடைய கற்பனைகளை கைக்கொண்டு வாழ்கிறவன். இதனால்தான் வேதம் சொல்கிறது, நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கான மாதிரியை இயேசு நமக்கு வைத்து போயிருக்கிறார். அவருடைய அடிச்சுவடுகளை நாம் பின்பற்றி செல்ல வேண்டும் என்று. எனவே இந்த விதமான தன்மைகள் ஒரு மனிதனில் காணப்படாவிட்டால் அவனை கிறிஸ்தவன் என்று வேதாகமம் வரையறை செய்யவில்லை. எனவே உண்மையான ஒரு கிறிஸ்தவன் விவாகரத்தை குறித்து சிந்திக்கிறவனாக இருக்க மாட்டான், விவாகரத்தை நாடுகிறவனாக இருக்க மாட்டான். ஆனால் மறுபுறத்தில் எல்லா குடும்பங்களிலும் பிரச்சனைகள் இருக்கின்றது. பிரச்சனைகள் இல்லாத குடும்பங்கள் இல்லை என்றால், ஆணும் பெண்ணும் சிந்திக்கின்ற விதம் வித்தியாசமானது. 2 வித்தியாசமான சூழ்நிலையில் வளர்க்கப்பட்டவர்கள் ஒன்றாக திருமணத்தில் இணைகின்றார்கள். எனவே திருமணத்தில் கணவனும் மனைவியும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செயல்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. எனவே இந்த காரியங்கள் தானாக மனிதனுக்குள் வந்துவிடாது. இப்பொழுது வேதாகமம்
ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கான கட்டளைகளை கைக்கொள்ளும் போது அநேகர் நினைக்கின்றார்கள் இந்த கிறிஸ்தவம் வேதாகமம் மார்க்க ரீதியான இல்லையென்றால் ஆவிக்குரிய பிரகாரமான கட்டளைகளை மாத்திரம்தான் கொண்டுள்ளது என்று. வேறு விதமாக சொன்னால் ஒரு மனிதனுக்கும் தேவனுக்கும் இடையே இருக்கின்ற உறவை பற்றி மாத்திரம்தான் வேதாகமம் நமக்கு அறிவுறுத்துகிறது என்று நினைக்கின்றார்கள். இது மிக மிக தப்பு. அதாவது வேதாகமம் நமக்கும் தேவனுக்கும் இடையேயான உறவை மாத்திரமல்ல, நமக்கும் மற்றவர்களுக்கும் இடையிலான உறவையும் குறித்து அங்கு சொல்கிறது. அதாவது நடைமுறை வாழ்க்கையிலே நம்ம எப்படியாக வாழ வேண்டும் என்கிறதான உறவுகளை கூட நம்ம எல்லா விதமான உறவுகளையும் கூட. இதனால் தான் அங்கு 1 யோவான் நிருபம் மிகவும் கடுமையாக காரசாரமாக யோவான் சொல்கிறார், தன் கண் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் கண் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான் என்று சொல்லிவிட்டு ஒரு இடத்தில் சொல்கிறார், ஒளியில் இருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைக்கிறவன் இன்னும் இருளில் இருக்கிறான். அதாவது அவன் இன்னும் ரட்சிக்கப்படவில்லை. ஒளியாகிய இயேசுவினிடத்தில் தேவனிடத்தில் அவன் இன்னும் வரவில்லை. எனவே இந்த விதமாக பலர் இருக்கின்றார்கள். இது ஒரு புறம் இருக்க, இப்ப கிறிஸ்தவ சபை எப்படி ஒரு மனிதன் தேவனோடு உறவு கொள்ள வேண்டும் என்பதை குறித்து மாத்திரம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் பிரசங்கிக்கிறதாகவும் ஒவ்வொரு வேத படிப்புகளிலும் பாடங்கள் நடத்துகிறதாகவும் இராமல், எப்படி ஒவ்வொரு மனிதனும் மற்ற மனிதர்களுடனும், குறிப்பாக குடும்பத்தில் கணவன் மனைவி உறவு முறை, பெற்றோர் பிள்ளைகள் உறவு முறை, ஒரு மனிதனுக்கும் மற்றவனுக்கும் இடையே இருக்கின்ற உறவு முறைகள், இவை எல்லாவற்றையும் குறித்து வேதம் என்ன போதிக்கின்றது என்பதை குறித்து போதிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. எனவே சபையாக சில நேரங்களில் நாம் இந்த காரியத்தில் தவறி இருக்கிறோம். இப்போ கணவன் மனைவி பிரச்சனை எல்லாம் விவாகரத்து செய்கிறார்கள், விவாகரத்து பாவம் என்று சொல்லிக்கொண்டு திரிகின்ற நாம் இந்த கணவன் மனைவிக்கு தனிப்பட்ட ரீதியாக ஆலோசனைகள் கொடுத்திருக்கின்றோமா? ஒரு கிறிஸ்தவ கணவன், ஒரு கிறிஸ்தவ மனைவி இப்படித்தான் இருக்க வேண்டும், வேதம் இப்படித்தான் சொல்கிறது என்று வேதத்தில் இருந்து நாம் போதனைகளை கொடுக்கின்றோமா? திருமணத்துக்கு முன்பதாகவே அவர்களை கூப்பிட்டு ஒரு ஆலோசனைகள் வழங்குகிறது உண்மையிலே இலகுவா, அது ஒரு நன்மையானது ஒரு காரியத்தை கொண்டு வரும் என்று நினைக்கிறேன். உண்மையிலே என்ன பாஸ்டர்? இப்ப சில சபைகளில் அந்த காரியத்தை செய்கிறார்கள், ஆனால் பெரும்பாலான சபைகளில் அதை செய்வதில்லை. அதன் நிமித்தமாக தான் குடும்பத்தில் பிரச்சனைகள் வருகிறது. இப்ப மத்தேயு 19ஆம் அதிகாரத்துல இயேசு இந்த காரியங்களை சொல்லி கொண்டு வரார் திருமணை குறித்து அவர்கள் கேட்கிற பொழுது, அதில் அவர்கள் சொல்லுகிறார்கள் மோசே தள்ளுதல் சீட்டை கொடுத்தான் என்று சொல்லி அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்ப மோசேயினுடைய காலத்துல அவர் அதை அனுமதித்திருந்தார். அப்ப மோசே கடவுளோடு கூட பேசி உறவாடின ஒரு மனிதன். அப்ப அவர் நீங்கள் விவாகரத்து செய்யலாம், அதாவது தள்ளலாம் என்று சொல்லி, ஒரு விபச்சாரத்தின் நிமித்தமாக ஒருவரை நம்ம தள்ளிவிடலாம் என்று அனுமதி கொடுக்கிற பொழுது அதை ஏன் இயேசு அதை மறுக்கிறார் அந்த இடத்துல? அதாவது விபச்சாரத்தின் நிமித்தம் தள்ளிவிடலாம் என்று மோசே சொல்லவில்லை. நீங்கள் அந்த பகுதிகளை கவனித்து பார்த்தீர்கள் என்றால், இப்பொழுது நியாயப்பிரமாணம் இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலிருந்து விடுதலை பெற்று சீனாய் மலையில் இருந்தபோது தேவன் இஸ்ரவேல் மக்களோடு செய்து கொண்ட உடன்படிக்கையோடு சம்பந்தப்பட்ட கட்டளைகள் நியாயப்பிரமாணத்தில் இருக்கிறது. யாத்ராகமத்திலும் லேவியராகமத்திலும் எண்ணாகமத்தில் கூட சில கட்டளைகள் இருக்கிறது. இப்ப லேவியராகமும் யாத்ராகமும் அவர்கள் சீனாய் மலையில் இருந்த போது கொடுக்கப்பட்ட கட்டளைகள். எண்ணாகமத்தில் அவர்கள் அங்கு புறப்பட்டு போகிறார்கள். 40 வருஷங்களுக்கு பிறகு அவர்கள் வாக்குத்தத்த தேசத்தின் எல்லையில் இருக்கும் போது மோசே மறுபடியுமாக இந்த உபாகம புத்தகத்தில் உள்ள கட்டளைகள் எல்லாவற்றையும் கொடுக்கின்றார். அநேகமாக நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் யாத்ராகமம் லேவியராகமத்தில் கொடுக்கப்பட்ட அதே கட்டளைகள் தான் மறுபடியும் உபாகமத்தில் இருக்கிறது. ஆனால் உபாகமம் 24ஆம் அதிகாரத்தில் மோசே விவாகரத்துக்கு அனுமதி கொடுத்த அந்த கட்டளை யாத்ராகமத்திலேயோ லேவியராகமத்திலேயோ எண்ணாகமத்திலேயோ இல்லை. இது ஒரு முக்கியமான விஷயம், நாம் கவனிக்க வேண்டிய காரியம். இப்போ இந்த உபாகமத்தில் இருக்கின்ற கட்டளைகள் எப்படிப்பட்ட கட்டளைகள் என்று சொன்னால், ஏற்கனவே 40 வருஷங்களுக்கு முன்பு தேவன் கொடுத்த கட்டளைகளை மோசே மறுபடியும் திருப்பி அந்த மக்களுக்கு சொல்வது மாத்திரமல்ல, அந்த கட்டளைகளுக்கான நடைமுறை பிரயோகங்களை, நடைமுறை ரீதியான விளக்கங்களையும் சேர்த்து கொடுக்கின்றார். இப்போ ஆரம்பத்தில் ஆண்டவர் கட்டளைகளை கொடுத்த போது விவாகரத்தை குறித்த பேச்சுக்கே அங்கு இடம் இருக்கவில்லை. இதனால்தான் மல்கியா தீர்க்கதரிசன புத்தகத்தில் அது பிற்காலத்தில் சொல்லப்பட்டதாக இருந்தாலும் தள்ளி விடுதலை, அதாவது விவாகரத்தை நான் வெறுக்கிறேன் என்று தேவன் சொல்லி இருக்கின்றார். எனவே இந்த 40 வருஷ காலகட்டத்தில் இஸ்ரவேல் மக்கள் நடந்து கொண்ட முறைகளை பார்த்த மோசே என்ன செய்கின்றார்? அவர் விவாகரத்துக்கு அனுமதி கொடுக்கவில்லை. ஏற்கனவே விவாகரத்து செய்தவர்கள்,
அதாவது அந்த காலத்தில் இன்றைக்கு இருக்கின்ற விதமான விவாகரத்து நடைமுறைகள் அந்த காலத்தில் இருக்கவில்லை. கணவனுக்கு மனைவியை பிடிக்கவில்லை என்றால் அவன் மனைவியை வீட்டை விட்டு துரத்தி விடுவான். இந்த விதமான காரியத்தை செய்த மக்களுக்கு மோசே அங்கு உபாகமம் 24ஆம் அதிகாரத்தில் சொல்கிறார், அந்த விதமாக ஒரு மனிதன் தன் மனைவியின் மீது வெறுப்புற்று அவளோடு இனி வாழ அவனுக்கு விருப்பம் இல்லாமற் போனால் தள்ளுதலின் சீட்டை எழுதி கொடுக்க வேண்டும் என்று சொல்கின்றார். இதுதான் மோசே செய்தது. எனவே மோசே விவாகரத்துக்கு அனுமதி கொடுக்கவில்லை. அந்த விவாகரத்து செய்தவர்கள் இல்லை என்றால் பெண்களை மனைவிமார்களை தள்ளிவிட்டவர்களுக்கு ஒரு கட்டளையை கொடுக்கின்றார். தள்ளிவிடப்பட்ட பெண்ணுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்கப்பட வேண்டும் என்பதற்காக அந்த தள்ளுதல் சீட்டை கொடுக்க வேண்டும். அதாவது எந்த உறவையும் நீங்கள் வைத்து திரும்பவும் அவங்களுடைய வாழ்க்கையிலே வாழ்க்கையை குழப்பக்கூடாது என்று சொல்கிறார். இது பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு மோசே செய்கின்ற ஒரு காரியம். இந்த விதமான ஒரு காரியம் செய்வதில் எந்த விதமான தப்பும் இல்லை. இப்பொழுது இந்த காரியத்தை ஏனென்றால் அங்கு உபாகம புத்தகத்தில் இலச்சையான காரியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது என்ன என்பதை குறித்து புதிய ஏற்பாட்டு காலத்தில் வரும்போது யூத மத போதகர்கள் மத்தியில் கருத்து முரண்பாடுகள் இருந்தது. 2 வித்தியாசமான கருத்துக்கள் இருந்தது. ஒன்று, விபச்சார குற்றத்திற்கு விபச்சார பாவத்திற்கு விவாகரத்து செய்யலாம் என்று சில யூதர்கள் முடிவெடுத்தார்கள். மற்ற யூதர்கள் என்ன நினைத்தார்கள், அந்த இலட்சியான காரியத்துக்கு எல்லா விதமான அர்த்தங்களையும் கொடுத்தார்கள். அதாவது மனைவியின் மீது வெறுப்பு ஏற்படுகின்ற விதமான எல்லா விதமான செயல்கள். உதாரணத்திற்கு சாப்பாட்டில் அளவான உப்பு போடாவிட்டால் கூட மனைவியை விவாகரத்து செய்யலாம் என்ற நிலைமை காணப்பட்டது. எனவே இயேசு இதில் எந்த பக்கம் இருக்கின்றார் என்கின்ற நிலைப்பாட்டில் தான் அவரிடத்தில் கேள்வி கேட்கப்பட்டது. அப்ப விவாகரத்தை குறித்து மோசேயினுடைய அனுமதியை குறித்து அவர்கள் கேட்கும் போது இயேசு என்ன சொல்கிறார் கவனித்து பார்த்தீர்கள் என்றால் மத்தேயு 19ஆம் அதிகாரத்தில் தேவன் நினைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன் என்றெல்லாம் சொல்வது மாத்திரமல்ல, ஆதியாகமத்தில் உள்ள வசனத்தை இயேசு மறுபடியுமாக அங்கு சொல்கின்றார். புருஷனானவன் தகப்பனையும் தாயையும் விட்டு மனைவியோட இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் என்றெல்லாம் சொல்கின்றார். சொல்லிவிட்டு தான் தள்ளிவிடுதலை, அதாவது தேவன் நினைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்க கடவன் என்றெல்லாம் சொன்னதற்கு பிறகு இவர்கள் கேட்கிற கேள்விக்கு மோசே அப்படியானால் அனுமதி கொடுத்தாரே என்று சொல்லும்போது இயேசு சொல்கிறார், மோசே உங்களுடைய இருதய கடினத்தின் நிமித்தம், இல்லைனால் அந்த பிதாக்களினுடைய இருதய கடினத்தின் நிமித்தம் அனுமதி கொடுத்தார், ஆனால் ஆதி முதலாய் அப்படி இருக்கவில்லை என்றும் சொல்கின்றார். நீங்கள் கவனித்த அந்த அதிகாரத்தை வாசித்து பார்த்தீர்கள் என்றால், எனவே ஆரம்பத்தில் இருந்த ஒழுங்குமுறை இது அல்ல. மோசே கொடுத்தார். எதற்காக கொடுத்தார்? அந்த மக்களினுடைய இருதய கடினத்தின் நிமித்தம். எனவே மனைவியின் மீது வெறுப்படைகின்ற கணவன் மனைவியை அடிக்கலாம், மனைவியை கொன்று கூட விடலாம். எனவே அந்த மனைவிக்கு ஒரு பாதுகாப்பு கொடுப்பதற்காக டிவோர்ஸ் சர்டிபிகேட், அதாவது ஒரு தள்ளுதலின் பத்திரம், விவாகரத்து பத்திரம் எழுதி கொடுக்க வேண்டும் என்று சொன்னார். எனவே அது இருதய கடின மக்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அனுமதி. எனவே கிறிஸ்தவர்கள் யார்? இருதயம் கடினமான மக்களா? இல்லையே. பரிசுத்தாவியானவர் அங்கு வேதம் சொல்கிறது கல்லான இதயத்தை எடுத்து போட்டு சதையான இருதயத்தை கொடுத்திருக்கிறாராம். பரிசுத்தாவியானவர் வாசம் செய்கிற இதயம், பாவத்தை குறித்து எப்போதும் உணர்த்தப்படுகின்ற ஒரு இருதயம். எனவே மோசே கொடுத்த அனுமதியை நாம் என்ன செய்ய முடியாது என்றால் கிறிஸ்தவர்களுக்கான அனுமதியாக எடுக்க முடியாது. ஏன்னா அந்த முழு பகுதியையும் பார்க்கும்போது ஆதி முதல் அப்படி இருக்கவில்லை. தேவன் நினைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்க கடவன் என்றுதான். இப்ப தள்ளிவிடப்பட்டவர்களை மீண்டும் திருமணம் செய்கிறாள், அதாவது விவாகரத்து பெற்றவர்கள் ஆல்ரெடி டிவோர்ஸ் ஆனவங்களை திரும்பவும் கல்யாணம் முடிக்கிறாங்க, மறுமணம் செய்து கொள்ளலாமா? இதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? இப்ப இந்த விவாகரத்து பெற்றவர்கள் யார் என்பதை குறித்தும் நாம் பார்க்க வேண்டும். இப்ப 2 விதமான நிலைமைகளுக்குள் விவாகரத்து பெற்றவர்கள் இருப்பார்கள். ஒன்று, கிறிஸ்தவர்களாக வருவதற்கு முன்பு விவாகரத்து நடைபெற்றிருக்கும். எனவே அந்த விதமான நிலைமையில் இருப்பவர்களுக்கு ஏற்கனவே அவர்கள் இயேசுவை அறிந்து ரட்சிக்கப்பட்டு உண்மையான கிறிஸ்தவர்களாக வருவதற்கு முன்பு நடந்த காரியத்தை நம்மால் எதுவும் செய்ய முடியாது. என்றால் அவர்களுக்கு அந்த சத்தியம், வேத சத்தியம் நமக்கு தெரிந்திருக்கவில்லை. இப்ப நீங்கள் வேதத்தில் பார்த்தீர்கள் என்றால் பொய் சொல்லக்கூடாது என்பது ஆண்டவருடைய ஒரு கட்டளை.
ஆனாலும் யோசுவா 2ஆம் அதிகாரத்தில் ராகாப் என்கின்ற பெண் பொய் சொல்கிறார். 6ஆம் அதிகாரத்தில் பார்த்தீர்கள் என்றால் தேவன் அவளை ஏற்றுக்கொள்கிறார். 6ஆம் அதிகாரத்துக்கு பிறகுதான் ராகாப் உண்மையான தேவனையும் நியாயப்பிரமாணத்தையும் கட்டளைகளையும் அறிகிற ஒரு பெண்ணாக மாறுகிறார். எனவே அதற்கு முன்பு அவள் செய்த காரியத்தை தேவன் என்ன விதமாக பார்க்கவில்லை? பாவமாக பார்க்கல. புதிய ஏற்பாட்டில் கூட அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த காலத்தில் முற்காலத்தில் தேவன் அந்த பாவங்களை காணாதவர் போல் இருந்தார். ஆனால் அவர்களுக்கு வேதத்தினுடைய சத்தியங்கள் தெரியாது. இப்போ ஒரு மனிதன் விவாகரத்து செய்யக்கூடாது, விவாகரத்து பிழையானது என்று வேதாகமம் போதிக்கின்றது என்கின்ற சத்தியம் தெரியாத ஒரு காலகட்டத்தில் விவாகரத்து பெற்றிருந்தால் அவனை நாம் குற்றமாக பார்க்க முடியாது. அவன் கிறிஸ்தவனாக மாறியதற்கு பிறகு முதலாவதாக நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், ஏற்கனவே விவாகரத்து பெற்றவரோடு அவரை ஒப்புரவாக்க முடியுமா என்று பார்க்க வேண்டும். சில நேரங்களில் அவர் இன்னொரு திருமணம் முடித்து அவருக்கு அந்த திருமணத்தின் மூலமாகவும் பிள்ளைகள் இருந்து அவர் தனி குடும்பமாகவும் இனிமேல் எந்த விதத்திலும் இவர்களை ஒப்புரவாக்க முடியாது என்கின்ற விதமான ஒரு சூழ்நிலை காணப்படும் போது தனித்து விடப்படுகின்ற அந்த நபர் இன்னொரு திருமணம் முடிக்கலாம். இதற்கு 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரத்தில் அனுமதி இருக்கிறது. எனவே நாம் எந்த சூழ்நிலையில், இப்போ இதை சில நேரங்களில் சிலர் தவறாக புரிந்து கொள்வார்கள். அதாவது நான் விவாகரத்து பெற்றவர்கள் திருமணம் முடிக்கலாம் என்று சொல்லிவிட்டேன் என்பதற்காக சில கிறிஸ்தவர்கள் இப்போது நான் என்னுடைய மனைவியை விவாகரத்து செய்துவிட்டு இன்னொரு பெண்ணை திருமணம் முடிக்கப் போகிறேன் என்று நினைப்பார்கள் என்று சொன்னால் அவர்கள் வேதத்தையும் நான் சொன்ன காரியத்தையும் தவறாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். நான் என்னத்தை சொல்ல வருகிறேன் என்றால், ஆண்டவருடைய கட்டளைகளை அறிவதற்கு முன்பு அவர்களுக்கு இந்த விதமான ஒரு நிலைமை காணப்பட்டிருக்கும் என்று சொன்னால் நாம் என்ன செய்யலாம்? அவர்களுக்கு இன்னும் ஒரு திருமணம் முடிப்பதற்கு அவசியமாக இருந்தால், என்றால் சில நேரங்களில் இள வயதுள்ளவர்களாக இருந்தால் இன்னொரு திருமணம் முடிப்பது நல்லதாக இருக்கும். 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரத்தில் பவுல் அதையும் சொல்கின்றார். எனவே அந்த சூழ்நிலையை ஆராய்ந்து பார்த்து மறு விவாகத்திற்கு நாங்கள் அனுமதி கொடுக்கலாம். ஆனா இப்ப ரட்சிக்கப்பட்டதுக்கு பின்பதாக ஒரு விவாகரத்து அவர்களுக்கு நடந்துட்டு, ஓகே, அவர்கள் சரியாக வேதத்தை கற்கவில்லை என்று வைத்துக் கொள்வோம். அவர்களுக்குள்ளே விவாகரத்து நடந்து ஒரு இளம் விதவை என்று சொல்ல இளம் ஆக்களாக இருக்கிற பொழுது அவர்கள் மீண்டுமாக ஒரு மறுமணத்தை செய்து இப்பொழுது ரட்சிக்கப்பட்டதற்கு பிறகு அவர்களுக்கு விவாகரத்து ஏற்படுகிறது என்று சொன்னால் அந்த சூழ்நிலையை குறித்து மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், இப்போ ரட்சிக்கப்பட்ட ஒருவர் ஒரு சபையில் அங்கத்தினராக இருக்கிறார். எனவே அந்த சபையினுடைய ஒரு பொறுப்பும் இருக்கிறது. அந்த விவாகரத்து இப்போ உடனடியாக ஒரே நாளில் நடக்க போகிற காரியம் அல்ல. எனவே ரட்சிக்கப்பட்ட குடும்பம், எனவே கணவன் மனைவிக்கிடையே பிரச்சனை. எனவே அந்த பிரச்சனையை நாம் என்ன செய்ய வேண்டும்? தீர்ப்பதற்கு முயற்சிக்க வேண்டும். அந்த முயற்சி எவ்விதத்திலும் பலனளிக்காமல் போகும்போது என்று சொல்வதை விட அந்த விதமாக பலனளிக்காமல் போகும் என்றால் என்னை பொறுத்த வரைக்கும் அவர்கள் உண்மையாக ரட்சிக்கப்பட்டவர்கள் அல்ல. என்னால் இயேசு யோவான் 10ஆம் அதிகாரத்தில் சொல்கிறார், என் ஆடுகளை நான் அறிந்திருக்கிறேன், என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கும். என் சத்தத்திற்கு செவி கொடுக்கும். அதே அதிகாரத்தில் சொல்கிறார் இயேசு தம்மை விசுவாசியாதவர்களை பார்த்து சொல்கிறார், நீங்கள் என் மந்தையின் ஆடுகளாய் இராதபடியினால் விசுவாசியாமல் இருக்கின்றீர்கள். இப்ப ரட்சிக்கப்பட்ட சபையில் இருக்கிறவர்களுக்கு வாரந்தோறும் என்ன நடக்கின்றது? வேதம் போதிக்கப்படுகின்றது. வேத வசனத்தின்படி அவர்கள் வாழ வேண்டியவர்களாக இருக்கின்றார்கள். எனவே அந்த கட்டளைகளின்படி அவர்கள் வாழ முற்படும் போது ஒரு பாஸ்டர் என்ற ரீதியில் அந்த சபைக்கு பொறுப்பாக இருக்கின்ற பாஸ்டர் அவர்களுக்கு அறிவுறுத்த வேண்டிய காரியம் வேதம் இப்படித்தான் சொல்கிறது. ஆனா இப்ப அவர் கணவன் ரட்சிக்கப்படவில்லை, மனைவி ரட்சிக்கப்பட்டிருக்கிறார், இல்லாட்டி மனைவி ரட்சிக்கப்படவில்லை, கணவன் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார் என்கிற பொழுது நிலைமை வித்தியாசமா தானே? அந்த விதமான சூழ்நிலைகளில் நிலைமை வித்தியாசம். இப்ப ரட்சிக்கப்பட்டவர்கள் என்பதை குறித்து தான் நீங்களும் ஆரம்பத்தில் கேட்டீர்கள், நானும் சொல்லிக் கொண்டு வருகிறேன். ஆனால் ரட்சிக்கப்படாத ஒருவர் என்று சொல்லும்போது ஏற்கனவே அவர்கள் திருமணம் முடித்து விட்டார்கள். இப்பொழுது ஒருவர் ரட்சிக்கப்பட்டு கிறிஸ்தவராக இயேசுவை ஏற்றுக்கொண்ட நிலையில் இருக்கிறார். பிரச்சனை எதனால் வந்திருக்கும் என்று சொன்னால், இந்த இன்னொரு மதத்திலிருந்து கிறிஸ்தவராக மாறியதன் நிமித்தமாக ஒரு பிரச்சனை வந்திருக்கலாம். இப்போ ஒருவர் ரட்சிக்கப்பட்ட உடனடியாகவே நாம் நம்முடைய முழு முயற்சியிலும் நாம் என்ன செய்கிறோம்? மற்றவரையும் ஆண்டவருக்குள் கொண்டு வருவதற்கு நாம் முற்படுகின்றோம்.
1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கும் போது என்னத்தை பார்க்கிறோம் என்றால், அவிசுவாசி பிரிந்து போனால் பிரிந்து போகட்டும் என்றும் அங்கு வேதம் சொல்கிறது. எனவே ஒருவர் ரட்சிக்கப்படாத நிலையில் மற்றவர் இருக்கும் போது, அதுவும் அந்த காலகட்டத்தில் பவுல் அதை எழுதும் போது, அந்த ரட்சிக்கப்பட்ட மனிதரோடு, அதாவது ரட்சிக்கப்பட்ட நபரோடு என்னால் வாழ முடியாது என்கின்ற நிலைமை ஏன் மற்றவருக்கு வந்தது என்று சொன்னால், இந்த ரட்சிக்கப்பட்டவர் நடந்து கொள்கின்ற விதம். அது என்ன காரியம் என்று சொன்னால், அந்த காலத்தில் முதல் 3 நூற்றாண்டுகளும் ரோம அரசாங்கம் கிறிஸ்தவத்தை ஒரு குற்றவாளி மதமாக கருதி கிறிஸ்தவர்களை கொடூரமாக சித்திரவதை செய்தது, சிறையில் அடைத்தது. எனவே இந்த விதமாக சிறையில் அடைக்கப்பட்டவர்கள், அந்த காலத்தில் சிறையில் அடைக்கும் போது சும்மா கொண்டு போய் நம்ம ஊரில் அடைக்கிற மாதிரி அடைக்க மாட்டார்கள். நன்றாக அடி என்று அடித்து காயம் வரும் வரைக்கும் அடித்து தான் அறைவார்கள். எனவே சபையாக அவர்கள் போய் அந்த விதமான சிறையில் இருக்கிறவர்களை சந்திப்பார்கள். அந்த கால மக்கள் மத்தியில், குறிப்பாக இந்த ரோம சாம்ராஜ்யத்தில் இருந்த ஒரு பழக்கம் என்னவென்று சொன்னால், இப்போ இந்த சிறையில் இருக்கின்ற கிறிஸ்தவர்களுக்கு காயங்கள் ஏற்பட்டிருந்தால் அந்த காயங்களில் முத்தம் கொடுக்கின்ற ஒரு பழக்கம் இருந்தது. அது ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம். எனவே இந்த விதமான ஒரு செயலை ரட்சிக்கப்படாத ஒரு கணவன் தன்னுடைய மனைவி யாரோ ஒரு மனிதனுக்கு காயத்துக்கு முத்தம் கொடுக்கும்போது தவறாக அவன் புரிந்து கொள்ளலாம். இன்னொரு காரணம், அந்த கால ஆராதனைகள் எல்லாம் இரவு நேரங்களில் நடந்தது என்றால் 7 நாட்களும் வேலை, காலையிலிருந்து பின்னேரம் வரைக்கும் இரவு நேரங்களில் நடந்தது. அது மாத்திரமல்ல, ரோம அரசாங்கம் கிறிஸ்தவத்தை குற்றவாளி மதமாக கருதியதனால் இந்த ஆராதனைகள் யாருக்கும் தெரியாமல் நிலத்துக்கடியில் இருந்த குகைகளில் ரகசியமான இடங்களில் நடந்தது. எனவே ரட்சிக்கப்பட்ட ஒரு பெண் திருமணம் முடித்திருந்து இந்த மாதிரி ரகசியமாக நடக்கின்ற இடங்களுக்கு தனியாக போகும்போது ரட்சிக்கப்படாத கணவனுக்கு தேவையற்ற வீணான சந்தேகங்கள் வரும். இவைகள் தான் அந்த குடும்பத்தை பிரித்தது, கணவன் பிரிவினையை கொண்டு வந்தது. இப்ப இன்றைக்கு குடும்பங்களில் பிரிவினைகள் வருகின்ற விதமான பிரச்சனைகள் அல்ல அந்த காலத்தில். எனவே அந்த சூழ்நிலையில் தான் பவுல் என்ன சொல்கிறார், அவிசுவாசி பிரிந்து போனால் பிரிந்து போகட்டும் என்று சொல்கின்றார். என்ன நேயர்களே, உங்களுக்கு நல்ல தெளிவான விளக்கம் இந்த நாளில் உங்களுக்கு கிடைத்திருக்கும். அநேகருக்கு இருக்கிறதான கேள்விகள், திருமணம் உறவினாலே ஏற்படுகிறதான விவாகரத்துக்கள், இந்த விவாகரத்து நாம் செய்யலாமா செய்யக்கூடாதா, இவைகளை குறித்த நல்ல விளக்கத்தை எங்களுடைய வேத ஆராய்ச்சியாளரும் போதகருமான மிஸ் வசந்தகுமார் அவர்கள் எங்களுக்கு வழங்கி இருந்தார். மீண்டும் இன்னும் ஒரு நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை